எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈரோடு தொண்டர் சீர்பரவுவார் திருவடிகள் போற்றி. சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி. இன்றைய நாள் சைவத்தின் எழுச்சி மிகு நாள். மூவர் முதலிகளின் தேவாரத்தின் தமிழினை தித்திக்க பேசியும் பாடியும் கொண்டாடும் நாள். 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 7ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியிலும் வாழ்ந்தவர் எம்பெருமான் திருநாவுக்கரசர். அவரை நினைக்க நாள் ஒன்று போதாது, நாம் சொல்ல நாவொன்றும் போதாது. இறை தொண்டில் இணையில்லாது திகழ்ந்தவர். எந்த தொண்டனுக்கும் கிடைக்காத இறையருள் பெற்று கைலாயத்தை பூமிக்கு வரவழைத்த பேரருளாளர். அவரின் அற்புத மந்திரங்களில் இன்று எனக்கு குருவருளால் கிடைக்கப்பட்டது திருநீலக்குடி பதிகம். நீலகண்டனாம் இறைவன் நித்தம் உரையும் நம்பர் 326 இந்த புத்தகத்துல 326 136. நீலகண்டனாம் இறைவன் நித்தம் உரையும் உத்தமபதி எம்பிரான் திருநாவுக்கரசர் பாடியருடைய திருநீலக்குடி பதிகம். திருநீலக்குடி என்பது முக்கியமா என்னன்னா, பாற்கடலை கடையும் போது தோன்றிய நஞ்சை சிவபெருமான் உண்டு அடக்கினார். அப்புறம் அந்த ஏந்தி திருநீலகண்டமான தலம் தான் இந்த தலம். மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் அதிகரித்து கொடுத்தது. அங்க திருக்கடையூர்ல கால சம்ஹாரம், இங்க ஆயுள் அதிகரிச்சு கொடுத்துறாரு. சிரஞ்சீவி பட்டம் கொடுத்துறாரு மார்க்கண்டேயனுக்கு திருநீலகண்டம். இங்குள்ள நீலகண்டேஸ்வரர் கோயில் யமன் ராகு கேது தோஷ பரிகாரங்கள் நடைபெறுகின்றது. மார்க்கண்டேயர் வழிபட்டு ஆயுள் நீட்டிக்கப்பட்ட வரப்பட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பர் பெருமான் கல்லில் கட்டி கடலில் போட்டுறாங்க. அப்ப இந்த இறைவனை பாடித்தா உயிர் பெற்றதாக தலவரலாறு கூறுகிறது. இங்க மூலவர் நீலகண்டேஸ்வரர் மானோஜநாதர், தாயார் ஒப்பில்லாமலை நாயகி அனுபஸ்பதினி அம்பாள். தலவிருட்சம் பஞ்சவில்வம் 5 இலைகள் இருக்கக்கூடிய தீர்த்தம் தேவி தீர்த்தம். இத்தலம் எங்க இருக்குதுன்னா, கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அப்பர் என்ன சொல்றாருன்னா, வாழ்வில் ஒரு முறையாவது இத்தலத்தை தரிசிக்காமல் இறக்கக்கூடாதுங்கிறார். தன் பாடல்ல இந்த பாடலையே சொல்றாரு, நீலக்குடி பாடலையே சொல்றாரு. இங்கு உரிய எம்பெருமானின் லிங்க திருமேனி எப்படிப்பட்டதுன்னா, எண்ணெய் ஊத்த ஊத்து உறிஞ்சிக்கிறது. எத்தனை எண்ணெய் குடமாக எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே வர்றதே இல்லை. அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் ஆராய்ந்து வைத்தாங்க. அயல்நாட்டுக்காரங்கெல்லாம் விஞ்ஞானிகள்லாம் கூட பார்த்தாங்களாமா. யாருக்குமே அந்த ரகசியம் புரியவே இல்லையாமா. எத்தனை சொரன்னு இருக்கும் அந்த லிங்க திருமேனி. அது மேலே குடமா எண்ணெய் ஊற்றினாலும் பூரா அப்படியே அப்சர்வ் பூராமே அதை அப்படியே உறிஞ்சிக்குது. நீலக்குடி ஒந்தமிழ் பாமாலை ஓதி உணரும் பாக்கியம் கிடைத்தது குருவின் திருவருளையாகும். இப்பதிகத்தில் முதல் பாடல் வைத்த மாடும் மனைவியும் மக்கள் நீர் செத்த போது சரியார் பிரிவதை நித்த நீலக்குடி அரண் 5 சித்தமாகில் சிவகதி சேர்கிற. எவ்வளோ அருமையான பாடல் என்கிறார். அதாவது நாம சேமிச்சு வச்ச பொருள்கள், வீடு, பொண்ணு, பூமி, அது எல்லாம் பொருள்களும், மனைவி, மக்கள், சுற்றம் எதுவுமே உன்னுடைய உயிர் பிரியும் போதே கூட வராது. அதனால நீ இந்த நீலக்குடியில் வீட்டிற்கும் சிவபெருமானை நாள்தோறும் நினைப்பவர்களுக்கு கண்டிப்பா கடைசி காலத்தில் சிவபதம் அடைவான், கொடுப்பான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்றாரு இவர் அப்பர் சுவாமிகள். அடுத்த பதிகத்துல ஆற்ற நீழ்சடை ஆயிழையாங்கிற பதிகம் மிகச்சிறந்த கருத்துமிக்க ஒரு பதிகம். இந்த பதிகம் மார்க்கண்டேயனுக்காக காலனின் உயிரை பறித்த காலன் இவருங்கிறார், விரைவே யமன்கிறாரு அப்பர். ஏன் அப்படின்னா,
காலனுடைய உயிரை இதுல சிறப்புனா காலனை அவனை காலால் உதைக்கிறாரு. அதே நேரத்தில் காலத்திற்கும் இந்த இருக்கக்கூடிய காலத்திற்கும் அவர் ஒரு எல்லையா அமைகிறாரு. அதனால ரெண்டு செயல்களையும் ஒரே நேரம் செய்கிறதுனால சிவபெருமானை காலனே, காலத்திற்கும் உரியவன், காலனையும் அழித்தவன்கிறத சிவபெருமான இந்த பாடல்ல காலனேங்கிறாரு. இது மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானே ஏலவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏந்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறேன்னு சொல்றது இந்த பாடலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அடுத்த பாடல் தேச நீலக்குடியானே ஏனா அப்படிங்கிற பாடல். நீலக்குடியான் ஏத்தி வழிபட முப்புற அசுரர்கள் சிவபெருமானுக்கு ஒரே அம்புக்கு இலக்காகி சாம்பலாகாங்க. இதுக்கு காரணம் இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, திருமால் தான் இதுக்கு காரணம், இந்த திருமால் செய்த மாயை தான் இதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு திருமால் செய்தார்னா, இந்த முப்புறத்தை அரக்கர்கள் 3 கோட்டைகளாக கொண்டு ரொம்ப எல்லாருக்கும், தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப இடர் விளைவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களை அடக்கிறதுக்கு யாருக்குமே எந்த உபாயமும் தெரியல. அப்பதான் மால் யோசிக்கிறாரு. யோசிச்சு நாகவதரை கூப்பிட்டு, நீ போய் சிவபெருமான் கிட்ட அவங்க 2 பேருக்கு பகை ஏற்படுற மாதிரி படிவிடு அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி போய் சிவபெருமான் கிட்ட சொன்ன பிறகுதான் அவருடைய ஒரே ஒரு வில்லுல அந்த முப்புறத்தையும் எரிக்கிறார். அதனால முப்புறத்தை எரித்த கதை நிறைய வந்துகிட்டே இருக்குது இந்த வரலாறு. அந்த பெரிய வரலாற்றை ஒரே வரியில் அப்பர் சுவாமிகள் சொல்றார். அடுத்த பாடல் அப்பர் சுவாமிகளுடைய கவிதை நயமே ஒரு வரியில ஒரு பெரிய காப்பியத்தையே சொல்லிடுறார். 4வது பாடல் பாருங்க, அவரது அனுபவம். என்ன அனுபவம்னா, கல்லினோடு என்னை பூட்டி அம்மா அந்த வங்கையன்கள் இவர்கள் சமணர்கள் ஒல்லை நீர் உகநூக்க என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீலக்குடியான் நல்ல நாமம் நவிச்சி உய்ந்தேன் அப்படிங்கிறார். அதாவது சமணர்கள் பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவனோட துணை கொண்டு சைவத்தை அணைந்த நம் அப்பரை கல்லை கட்டி கடையில் ஓட்டுறாங்க. வேற எந்த வழியிலையும் அவர் சாக வைக்கவே முடியல. இந்த பெரிய பாதங்களை கட்டி உள்ள ஓட்டாதான் அவர் எந்திரிக்காம இருப்பார். கல்லை கட்டி கடல். அப்போ அவர் சொல்ற ஒரே மந்திரம் இந்த 5 எழுத்து மந்திரம். நான் கடலில் மூழ்கி அழிய வேண்டும் எனது அவர்களது எண்ணம் நிறைவேறாமல் தடுத்தது எதுனா நீலகண்டனின் 5 எழுத்தாகிய நாமம் அப்படிங்கிறார். அந்த நாமம் என்னை உயிர்த்தது அப்படிங்கிறார். அதாவது நமச்சிவாய மந்திரம் வெல்ல முடியாத ஒரு திருவாக்கு என்கிறார் அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகளை கல்லில் கட்டி கடலில் எரியப்பட்ட போது உரைத்தற்கரிய திருவைந்தெழுத்தை கூறியதன் மகிமை பெற்று இப்பாடல அதையெல்லாம் விவரமா சொல்றாரு. அந்த 5 எழுத்தை நான் சொன்னதுனாலதான் இந்த கல்லு கட்டி கடல்ல போட்டு கூட நான் மிதந்து வந்துட்டேன். அதாவது எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய பெரிய மந்திரம் இந்த 5 எழுத்து மந்திரம் என்பதை சொல்றாரு. அடுத்த பாடல் அழகியோம் இழையோம் எனும் ஆசையால். இந்த பாடலை திருநாக்கர் சுவாமிகள் எல்லோருக்கும் கூறுறது என்னன்னா, இது உலக மக்களுக்காகவே அவர் கூறார். அழகும் இளமையும் நீங்க பொய்யுலகில் போய் வேண்டாத செய்யறதுக்கு இறைவன் கொடுக்கல. இந்த அழகும் இளமையும் எதற்கு நான் சிவபெருமானின் வீர கலல்களை பணிந்து சேவடி செய்வதற்காகத்தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க எல்லாம் இந்த அழகும் இளமையும் வீணாக்கிறாதீங்க அப்படிங்கிறத அவர் இந்த திருப்பாட்டில் கூட முக்கிய செய்தி என்னன்னா, அழகும் இளமையும் மாயை. மாயும் பொருளின்பால் நீங்க மனசை விட்டு இருந்து உண்மையான பொருளிலேயே விட்டுறாதீங்க. இளமையிலிருந்தே நீங்க அவருடைய திருநாமத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு பெருவாழ்வாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வீடு பேர் கிடைக்குங்கிறார். அடுத்த பாடல கற்றை செஞ்சடை காய்கதில் வெண்திங்கள்ங்கிற பாடல். இந்த பாடல் பதிகத்தில் வர்ற மற்ற பாடல்கள் எல்லாமே இறைவனின் சிறப்புகளை சொல்லி அவருடைய 5 எழுத்தின் பெருமைகளை தான் முக்கியமாக அந்த நீலக்குடி பதிகம் ஃபுல்லாகவே 5 எழுத்தின் பெருமைகளை ஒவ்வொரு பதிகமும் சொல்லிட்டு வர்றேன். 5 எழுத்துக்கு மிஞ்சியது எதுவுமே உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றேன். திருநீலகண்டனை தொழுதால் ஓய்வு கிடைக்கும்.
அவனை சேர்ந்து ஒழுகுனால்தான் இவ்வுலகில் கிடைத்தற்கரிய வீடு வேறினே பெற முடியும், இல்லாட்டி எந்த வழியுமே இல்லை அப்படிங்கிறது சொல்றாரு. இந்த திருநீலகண்டி தலம் வந்து வாழ்வில் கிடைக்காத பல பொருள்கள் நம்மளுக்கு இருக்கும். எண்ணி எண்ணி அது வாங்கணும், இது பண்ணணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அதையெல்லாம் எண்ணி பலகாலம் நம்ம நினைச்சிருப்போம். அந்த பலகாலம் நினைத்தும் கிடைக்காத பொருள்கள் எல்லாம் இந்த திருநீலக்குடிய ஆண்டவனை வந்து தரிசித்தால் எல்லா பேரும் கிடைக்கும்னு அந்த பாடல்ல கடைசி பாடல்ல சொல்றாரு. அப்புறம் வந்து இங்க வந்து 60 சஷ்டியப்த பூர்த்தி, இது கனகாபிஷேகம், 90, 100 அந்த விழாக்கள் எல்லாம் ரொம்ப விமரிசையா இங்க நடக்குது. ஏன்னா எவனுக்கு இது பண்ணி கொடுத்த இடம் வச்சா, அதனால இறைவன் ஆலகாலசத்தை சாப்பிட்ட போது கடைசியா பத்திய முறிவுக்காகத்தான் இங்க வர்றாரு. பத்திய முறிவு பண்றதுக்கு முறிவு பண்ணி இங்க வந்து எண்ணெயை அபிஷேகமாகி அவருக்கு விஷத்தன்மை போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு உட்பட்டது. மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வரம் கொடுத்தது. நீலகண்டேஸ்வரர் காலசங்கார மூர்த்தி. இங்க வந்து நீலகண்டேஸ்வரர் மார்க்கண்டேயன் கொடுக்குறாரு என்றும் 16ங்கிறது. அங்க திருக்கடையூர்ல காலசங்கார மூர்த்தி யமனை வதம் பெற்றாரு. இந்த கோவில்ல சித்திரை மாச திருவிழா மார்க்கண்டேயர் நடத்துறாங்க. விசாகத்தன்னைக்கு விசாக நட்சத்திரத்துல சப்தஸ்தலங்களை நடத்தி நட்சத்திரங்கள்ல சுவாமிய ஒரு கண்ணாடி பள்ளக்கில் உட்கார வச்சு இந்த இதுல வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல சாமியை ஒரு கண்ணாடி பள்ளக்கில் உட்கார வச்சு சுவாமியை பார்த்தவாறே அந்த 7 ஸ்தலங்களுக்கும் மார்க்கண்டேயர் போவார். நம்ம திரும்ப மாட்டாங்க, பின்னாடியே நடந்து 7 கோவில்களுக்கும் அவர் போறார். எதாவது இளந்துறை, ஏலாதிமங்கலம், திருநாகேஸ்வரம், திருப்புவனம், திருவிடைமருதூர், மருத்துவக்குடி, திருநீலக்குடி, இந்த 7 ஸ்தலங்களுக்கும் அவர் வந்து இப்படியே பின்னாடி திரும்பாம இப்படி முன்னாடி பார்த்துட்டு இப்படி பின்னாடி நடப்பாராமா. 7 ஸ்தலங்களுக்கு நடந்து வரமா. இந்த திருநீலகண்டி சென்று தொழுதைமையானால் 7 கோவில்களில் சேவித்த பலனை இந்த திருநீலகண்டேஸ்வரர் அறிகிறார் என்பது ஐதீகம். அப்பர் சுவாமிகள் சாவதற்குள் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த நீலக்குடி வந்து இறைவனை தொழ வேண்டும். அப்படி செய்தால் பல பிறவியில் செய்த பாவம் தீரும் என அந்த பாடலில் எழுதுகிறார். இந்த பாடலை படித்த எல்லோருக்கும் திருநீலக்குடி சொல்ல வேண்டும் என்ற அவா ஏற்படும். அந்த நீலக்குடி சிவனாரை பார்க்கும் நல்ல வாய்ப்பு அவரே நமக்கு சீக்கிரம் அருள வேண்டும் என வணங்கி வாய்ப்பினை கொடுத்த குருவர்களுக்கும் மற்றவருக்கும் அடியார்களுக்கும் கணிந்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.